ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, அது நிறைவேறப் போகிறது. உன் கோரிக்கைகளை நான் அறிந்தேன், அறிந்ததும் அதை நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் பிரார்த்தனையும் உன் கோரிக்கையும் உன் வேண்டுதல்களும் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் நடந்துவிடும். ஆம் தங்கமே, 9/9/25க்குள் என் பிள்ளைகளின் ஆசை அத்தனை விருப்பமும் நடக்கப் போகிறது. கேள், முழுவதுமாக கேள், நம்பிக்கையோடு கேள். இந்த முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் முழுவதுமாக கேள். நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் விடுவாய். அந்த அளவுக்கு ஒரு அதிசயமும் அற்புதமும் நடக்கப் போகிறது. இது தெரியாமல் நீ பதட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். எல்லாம் கைமீறி சென்று விட்டதே முருகா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். பயப்படாதே. இனி என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு இருக்காதே. உனக்கு இனி எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை என்று நீயாக வீணாக கற்பனை பண்ணிக் கொள்கிறாய். இது எல்லாம் நான் விட்ட வழிதான் என்று சோர்ந்து விட்டாய். நீ நினைப்பது சரிதான், முருகன் விட்ட வழிதான். உனக்கான நல்ல வழியை உன் முருகன் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேனே. உன் மனதில் உள்ள குழப்பங்களுக்கு அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது. நீ பார்க்கலாம், முருகா இன்று என்னை சுற்றி உள்ளவர்களே எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. நீ விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது உன் கையில் சேரவிடாமல் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். எட்ட நன்று கிடக்கவில்லை என்றால் எப்படி? எட்ட நின்று கிடைக்கவில்லை என்றால் எப்படி தங்கமே? எப்படி சரி செய்வது என்று நீ திணறிக் கொண்டிருக்கும் வேளையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும், இந்த முருகன் உன் பின்னால் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறக்காது. முன்னாடி என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும். உனக்கானதை நான் காண்பிப்பேன், உனக்கானதை நான் தருவேன், உனக்கானதை நான் செய்து தருவேன். ஒவ்வொருவருக்கும் எப்படி எப்படி விருப்பமோ அந்த அளவிற்கு நான் செய்ய போகிறேன். சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தால் இருந்துட்டு போகட்டும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. உன்னை சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் உனக்கு எதிராக மாறினாலும் கவலைப்படாதே. உனக்கு துணையாக உன்னுள் நான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல் காட்சி அளித்தாலும் முடிவு என்பது என் கையில் தான் இருக்கிறது. அந்த முடிவை தங்கமே, அந்த முடிவை எப்போதும் என் பிள்ளைக்குத்தான் பரிசாக தருவேன். ஏன்னா என் பிள்ளையிடம் நேர்மை இருக்கிறது, என் பிள்ளையிடம் நியாயம் இருக்கிறது, என் பிள்ளையிடம் அன்பும் இருக்கிறது, என் பிள்ளையிடம் பாசம் கொட்டி கிடக்குது. முக்கியமாக என் பிள்ளை என்னிடத்தில் பக்தியை நிரம்பி வைத்திருக்கிறது. நிரம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாய். அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு எதுவும் செய்யாமல் இருப்பேனா? சரியான நேரத்தில் உனக்கு முடித்து தர வேண்டியதை முடித்து தருவேன். அதுவரை பொறுமையாக இரு. அந்த சரியான நேரம் என்பது கூட 9/9/25 தான். நிச்சயமாக அன்றைய நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஆம் தங்கமே, அன்று எனக்கான நாள் 9ஆம் தேதி. எனக்கான நாளில் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை உன் கையில் நிச்சயம் கிடைக்கும். கவலையே படாதே. எத்தனையோ பிரார்த்தனை, ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தேவையான வேண்டுதல்களை வைத்திருக்கிறீர்கள். நிச்சயம் அவரவர் மனதிலும் நான் இருக்கிறேன் என்று நம்பினால் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக நான் நடத்தி காண்பிப்பேன். முருகனை நம்பினால் தான் கிடைக்கும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. பொறுமையோடு காத்திரு. உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எப்போதும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளப் போகிறாய்.
9/9/25 மங்களகரமான நல்ல நாளாக உதிக்கப் போகிறது. மகிழ்ச்சி செய்தி கேட்பாய், சுப செய்தி கேட்பாய். உன் பிரார்த்தனை என்னவெல்லாம் வைத்தாயோ அதையெல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரும். மகிழ்ச்சியோடு இரு, நிச்சயம் ஆனந்தமாக இருப்பாய். முருகனை நம்பு, முருகனை நம்பினால் நிச்சயம் நடக்கும். முருகா போற்றி போற்றி.